ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் வீடியோவில் வந்து நான் ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்றது உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணி ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு. அதனால் வந்து க்ளீன் பண்ணுறதில்ல, சும்மா தொடச்சி எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா வந்து நான் கரெக்டாக வந்து பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால ரொம்ப வந்து அழுக்கெல்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்குது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் இடம் பத்தலை, கொஞ்சம் டம்ப் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு வீக்கில் பார்த்திங்கன்னா நிறைய சாமான் வாங்கி போட்டுருவேன். செகண்ட் வீக்கில் கொஞ்சம் கம்மியாகிடும். அப்புறம் தேர்ட் வீக்கு மறுபடியும் நிறைய வாங்கி போடுவேன். ஃபோர்த் வீக்கில் கம்மியாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே காலியாகிடுச்சு. எல்லா டப்பாலையும் வந்து சும்மா 1-2 காய் தான் இருக்கும், கொஞ்சம் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் எம்டியாக தெரியும். இது வந்து பச்சை மிளகாய் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டாங்க. நான் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் மார்க்கெட் போகலையா, என் பையனுக்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அது பச்சை மிளகாய் என்ன பண்ணிட்டா, ஒரு கூரில் வந்து 10 ரூபா தானேன்னு சொல்லிட்டு 2 கூறு சீப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தான் பாருங்கள். அந்த டப்பாவிலே கொள்ளலை, அவ்வளோ பச்சை மிளகா இருந்துச்சு. 2 வாரம் ஆச்சு, இன்னும் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை தான் வந்து திட்டிகிட்டு இருந்தேன், என்னடா இவ்வளோ நாளாக வச்சுக்கிட்டு இருக்கேன், நான் இந்த பச்சை மிளகாய் எப்படா சாப்பிட்டு காலி பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு என் பையன் சொல்கிறான், பச்சை மிளகா கிரேவி வைங்க, நம்ம சாப்பிட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறான். இன்றைக்கி வந்து யஷ்வாக்கு வந்து 2 நாள் சாட்டர்டே சண்டே லீவுனால வந்து அவன் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணோம்டா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வந்து நேராக வந்து கவுண்டர் டாப்பில் வந்து உட்காந்துட்டான். ஃப்ரிட்ஜை திறந்து அதில் இருக்க கொப்பரை தேங்காய் எடுத்துகிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இப்போ மணி பார்த்திங்கன்னா 2 மணி ஆகிடுச்சு மத்தியானம். வந்து நான் முன்னாடியே சமையல்லாம் முடிச்சிட்டேன். ஆனால் இன்னும் சாப்பிடலை, நம்ம அப்புறமா சாப்பிடலான் இருந்தேன். ஏன்னா சாப்பிட்டா அதுக்கப்புறம் டயர்டாகிடும். ஸோ முன்னாடியே வந்து ஃபுல்லாக ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு 2:40 அந்த மாதிரி டைமில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஃப்ரிட்ஜில் வேலையை ஆரம்பிச்சிடலாம். உள்ளே வந்து நிறைய நட்ஸ் எல்லாம் வந்து 2வது ரேக்கில் பார்த்திங்கன்னா இவங்க அப்பா வந்து எல்லா நட்ஸும் வந்து வாங்கி போடுவாங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி, அப்புறம் பால் பவுட்ரு. இது மெயினாக வந்து எப்போவுமே வாங்கி போடுவாங்க. ஏன்னா வந்து டெய்லி ஏதாவது ஒரு பருப்பு வந்து கொடுப்போம். இப்போ வந்து என் பையன் யஷ்வா கிட்ட வந்து ஒன்றா நீ வந்து நான் கொடுக்குறத வாஷ் பண்ணி கூட நான் வந்து கடன்னு நான் வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். நான் ட்ரேயை வந்து எல்லாத்தையும் எடுத்து 1 பை 1 கொடுக்கும்போது அவன் கழுவி கொடுப்பேன். நான் வந்து தொடச்சிட்டு அப்போவே வந்து உள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். அப்போ தான் சீக்கிரம் வேலை முடியும்னு. ஸோ இப்போ வந்து வெஜிடபிள் ட்ரேலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காலியாக இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இப்போ எல்லா காய்கறியும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து 12 பாக்ஸ் வச்சுருக்கேன். 12 பாக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா தனியாக, கீரை தனியாக, அப்புறம் முள்ளங்கி, காய்கறி எல்லாமே தனித்தனியாக போட்டிருப்பேன். இந்த வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு, தக்காளி இது மட்டும் வந்து 2 கிலோ 3 கிலோ வாங்குறதுனால அது கொஞ்சம் பெரிய காயாக இருக்கிறதெல்லாம் வந்து ட்ரேக்குள்ளே போட்டுருவேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டோரில் வந்து குளுக்கான் டி இருக்கும். சின்னதாக அந்த ஆப்பச்சோடா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு டப்பா தேவையில்லைன்னு சொல்லிட்டு சின்ன பேக்கெட்டு மட்டும் வச்சுருப்பேன். அதுவும் இந்த ஈனோ பேக்கெட்டும் குளுக்கான் டி மட்டும் எடுத்து வச்சுருப்பேன். அப்புறம் வந்து புதுசாக ஏதாவது மசாலா பேக்கெட்டு எதுவும் வாங்கியிருந்தேன்னா அதை கட் பண்ணிவிட்டு நான் அதை கூட வந்து அந்த சைட்லேயே வந்து சின்னதாக அந்த ரேக் இருக்கு இல்லையா, அதுலேயே அடுக்கி வச்சுருவேன். அதுக்கு மேலே ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. சும்மா வந்து அந்த பீஸாலாம் வாங்கும்போது ஒரு சாஸ் பேக்கெட்டெல்லாம் கொடுப்பாங்களா, எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அது மசாலா பேக்கெட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஒரிகானோலாம் கொடுத்துருப்பாங்க. அதை எல்லாமே வந்து அது மேலே போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜை வந்து சும்மா நார்மலாக தண்ணியில் வச்சு தான் நான் ஸ்பாஞ்ச் நினச்சிட்டு நான் ஃபுல்லாக தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணுறேன்.
இப்போது மேலே பார்த்தீங்கன்னா பால் பேக்கெட்டு இந்த பட்டர் பேக்கெட்டெல்லாம் வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரொவிஷன் வாங்கினபோது வந்து என் பையன் வந்து ஒரு 4-5 ஜூஸ் பேக்கெட்டெல்லாம் வாங்கியிருந்தாங்க. அதையும் எல்லாம் உள்ளே வச்சுருந்தோம். ஸோ இப்போ அதையும் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து எல்லா கண்ணாடியெல்லாம் வந்து ட்ரே எல்லாம் கழுவி கொடுத்து வச்சுட்டாங்க. இப்போ அவங்க வாஷ் பண்ணது எல்லாத்தையும் 1 பை 1 என் கையில் கொடுத்தாங்கன்னா நான் வந்து தொடச்சி எடுத்து உள்ளே வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னரில் 2 கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து மொத்தமாக வாங்கி நான் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 12 கண்டெய்னர் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஏற்கனவே வந்து 5 வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பில் இருக்கிற வுடன் ரேக்கில் வந்து நான் அடுக்கி வச்சுருக்கேன். மீதி வந்து 7 கிட்ட வந்து தனியாக வந்து நான் செல்ஃபில் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நான் ரொட்டேட்டிங் கண்டெய்னர் சொல்லிட்டு ஏற்கனவே காமிச்சிருந்தேன். எல்லாமே வந்து எல்லா கண்டெய்னரில் இருக்கிறதையும் எடுத்து நான் ஒரே ஜாரில் பார்த்தீங்கன்னா டிவிஷன் கொடுத்துருப்பாங்க. அதிலே வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணதுனால செல்ஃப் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு நிறையா. இப்போ நான் ஏற்கனவே வச்ச மாதிரியே வந்து செகண்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா நட்ஸும் டேட்ஸும் பால் பவுடரு இது எல்லாமே வந்து நான் அதுக்குள்ளே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல் ட்ரே பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் அப்புறம் பால் பாக்கெட்டு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நட்ஸும் வந்து வால்நட்டு நான் இங்கே வைக்கிறேன். ஏன்னா அதில் வச்சோம்னா செகண்ட் ரேக்கில் வைக்கும்போது பார்வையில் இருக்க மாட்டேங்குது, எடுத்து சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நான் பார்வையாக இருக்கிற மாதிரி வந்து டோர்லேயே வந்து ரேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் வந்து ஒரு க்ளூகான் டி பேக்கெட்டு, ஈனோ பேக்கெட்டு, அப்புறம் பேக்கிங் பவுட்ரு ஒரு பேக்கெட்டு, இதுக்கப்புறம் வந்து ஏதாவது மசாலா பேக்கெட்டு கட் பண்ணி இருந்துச்சுன்னா அதையும் கூட நான் அந்த சைடில் வச்சுருவேன். இப்போ வந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ காய்கறி எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ வந்து வெங்காயமெல்லாம் வந்து தனியாக ஒரு ட்ரா வச்சுருக்கேன் இல்லையா, 4 ட்ரா வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். கிச்சன் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நான் வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து அந்த ட்ரேயில் எடுத்து வச்சுருக்கேன். அதிலே டாப்பில் இருக்க ட்ரேயில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பூனும் வந்து நான் அதுக்குள்ளேயே வச்சுருக்கேன். ஏன்னா நான் மாடுலர் கிச்சன் வந்து நம்மளுக்கு ரொம்ப சின்னமாக இருக்கிறதுனால வந்து ஒரே ட்ரேயில் பார்த்தீங்கன்னா எல்லா கரண்டியும் அதுக்குள்ளே வச்சு நான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ தக்காளியும் வந்து ட்ரேயில் போட்டாச்சு. இப்போ 1 பை 1 எடுத்து எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாங்காய் வந்து மார்க்கெட்டில் வச்சுருந்தாங்க. ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தோம். அது வந்து உப்பு போட்டு சாப்பிட்றதுக்கு என் பையன் கேட்டிருந்தான். அதனால் கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அதையும் வந்து கவரில் போட்டு எடுத்து வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா பழைய முள்ளங்கி. காயிலே பார்த்திங்கன்னா பழைய காயின்னு சொல்லுவேன். முள்ளங்கி வந்து நான் தெரியாமல் வாங்கிட்டேன், பழசு இருக்குதுன்னு தெரியாமல். அதனால் நான் அதை முன்னாடியே வச்சுருக்கேன், அடுத்த நாள் சமைக்கலான்னு சொல்லிட்டு. மீதி புது காய் வந்து நான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதுதான் பார்த்திங்கன்னா 4 ட்ரா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 4 ட்ராவில் வந்து 3வது ரேக்கில் பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு, இஞ்சி, பூண்டு இதெல்லாமே நான் அதுக்குள்ளே வச்சுருப்பேன். செகண்ட் ரேக்கில் வந்து வெங்காயம் வச்சுருப்பேன். ஃபஸ்ட் ரேக்கில் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்பூனும்
அதுக்குள்ளே வச்சுருப்பேன். இப்போ வந்து ஃபைனலாக வந்து பாதாம் வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஒரு சாஸ் பாட்டிலும் வந்து அங்கேயே வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வந்து கீழே வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ மேலே உள்ளதை நம்ம வேலையை பார்க்கலாம். இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து அப்புறமா நான் வீடியோ கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2:45 ஆகிடுச்சு. போய் சாப்பிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலான்னு வந்தோம். இப்போ மேலே வந்து பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா நிறைய சாக்லேட்டெல்லாம் வந்து இருக்கும். சாக்லேட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாவு பேக்கெட் எல்லாமே வந்து கட் பண்ணது யூஸ் பண்ணது எல்லாம் வந்து கிளிப்பு போட்டு நான் அதை சைடில் வச்சுருப்பேன். இந்த பக்கம் ஃபுல்லாகவே சாக்லேட்டு இந்த மாதிரி தான் ஐட்டம் இருக்குது. தேங்காய் வந்து திருவி அந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் வந்து பேக்கெட் எல்லாம் வந்து கிளிப்பு போட்டு நான் அந்த இடத்துலையே நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். இப்போ வந்து இந்த பக்கம் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். தேங்காய் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து 2 தேங்காய் திருவிட்டு நான் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இப்போ வந்து கீரையை வந்து நான் கவரில் பேக் பண்ணிவிட்டு நான் மேலே இருக்கிற ரேக்லேயே வந்து எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முருங்கைக்காயும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கவரில் போட்டு அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா டப்பா பத்தலை. இப்போ வந்து ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா கூலிங் ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஃபுல்லாக அடிச்சுட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுக்க போகிறேன். நல்லா வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுது. இப்போ ஒரு இடத்துல தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இந்த ஸ்கோலின் வச்சு நல்லா தேய்ச்சாலே நல்லா அழுக்கெல்லாம் போயிடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு உங்களோட சந்திக்கிற வரைக்கும் அதுவரை மினி விலாக் பை கேபி. தேங்க்யூ.